1 அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கடவுளின் சுதந்திரம் யாருக்கு? கடவுளுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டிய நபர்கள் யார்? இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் மனிதன் குடும்பத்திலிருந்து தொடங்குகிறான். வீட்டில் ஒரு சுதந்திரம் இருக்குது, நாட்டில் ஒரு சுதந்திரம் இருக்குது, இப்படி பல சுதந்திரங்கள் இருக்குது. ஆனால் சுவிகாரத்துக்கு சுயாதீனம் உண்டோ அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம வருவோம். ஒரு சுவிகாரம் அப்படின்னு சொன்னால் அடாப்ஷன், அதாவது பிறப்பின் பிள்ளைக்கு சுதந்திரம் கட்டாயம் உண்டு, அது சட்டம். ஆனால் சுவிகாரத்துக்கு சுதந்திரம் இருக்குதா, சுயாதீனம் இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்விதான். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஒரு பிள்ளையை சுவிகார பிள்ளையாக எடுத்துக்கொள்கிறவர்கள் அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் பராமரிப்புகளையும் செய்ய வேண்டும். இது சட்டத்தில் உண்டு. அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகும்போது அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யணும். ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டிலே எல்லா சுயாதீனமும் இருக்கிறதா அப்படின்ற இடத்த இன்ற வரைக்கும் கேள்விக்குறி தான் இருக்கிறது. ஒரே பிள்ளையா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நிறைய பிள்ளையா இருந்தா கஷ்டம். இப்ப இறைவனுக்கு இறை மைந்தன் என்கிற ஒரே பேரான குமாரன் தான். சொல்லுங்க, begotten only one son, ஒரே பேரான குமாரன். அவர் ஒரே பேரான குமாரன் தான். நம்ம எல்லாம் பின்னாடி பிள்ளைகள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுவிகார பிள்ளை என்பதை வேதம் அழுத்தமும் திருத்தமுமாய் நமக்கு சொல்லுகிறது. நம்மளாம் சுவிகார பிள்ளைகள். நான் அதை வேற கூட போன வாரத்தை திரும்ப சொன்னேன். நான் பாதியில் சுவிகாரம் எடுக்கப்பட்டவன் இல்லை. நான் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னே தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் நான். அதனால கடவுள் எனக்குன்னு ஒரு சுவிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த சுவிகார பிள்ளையாகிய எனக்கு சுயாதீனம் இருக்கிறதா? இதுதான் இப்பொழுது கேள்வி. எனக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்துக்கு வருகிறேன், நம்மளை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். ஈசாக்குடைய அந்த உரிமை, அதாவது சுதந்திரத்தை ஏசா அந்த பர்த் ரைட்ஸை விற்கிறதுக்கு தகுதியுள்ளவனாக இருந்தான், விற்று போட தகுதியுள்ளவனாக இருந்தான், உரிமை உள்ளவனாக இருந்தான். அவன் யாரு? ஈசாக்குடைய பிள்ளை. அதனால அவனுக்கு பர்த் ரைட்ஸை விற்கிறதுக்கு என்ன இருந்துச்சு? உரிமை இருந்துச்சு. ஆனா ஆகாருக்கு பிறந்த பிள்ளையோ இல்ல ஆபிரகாம் வீட்டில் வளர்ந்த பிள்ளையோ ஒரு சுயாதீனத்தை தானா எதையும் செய்ய முடியாது, எஜமானுடைய முடிவு இல்லாமல். எலேசர் ஒன்று செய்யணும்னா யார்கிட்ட உத்தரவு வாங்கிக்கணும்? ஆபிரகாம்கிட்டயோ சாராள்கிட்டயோ உத்தரவு வாங்கிக்கணும். ஆகார் ஒரு காரியத்தை செய்யணும்னா சாராள்கிட்டயோ ஆபிரகாம்கிட்டயோ உத்தரவு வாங்கிக்கணும். ஆனா ஈசாவுக்கு அப்படி ஒரு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா அவன் உரிமையாளி. இப்பொழுது ஒரு சரியான பாதையில் நடத்திட்டு போறேன். ஐயா, நான் சுவிகார பிள்ளை தான், ஆனா தெய்வம் என்னது சுயாதீனமா வச்சிருக்கிறார். நான் 3 விஷயத்தை சொல்றேன். முதல்ல, என்னை ஏன் சாயல் இருப்பதற்கு முன்குறிக்கல, குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு என்னை முன்குறிச்சிருக்கிறார். வாசிப்போம் வேகமாய். நம்ம ரோமர்கள் நிருபத்துக்கு கடந்து போவோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்கள்
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருந்து பொருட்டு முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு யாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு? ஒரிஜினலா இருப்பதற்கா, காப்பி 1 காப்பி 2 இருக்கிறதுக்கா? சொல்லுங்க. ஒரிஜினல். யாருடைய சாயலுக்கு? குமாருடைய சாயலுக்கு. யாரு? நானு. சொல்லுங்க. நானு ஒப்பா இருப்பதற்கா இல்ல அவருக்கு டூப்ளிகேட்டா இருப்பதற்கா? டூப்ளிகேட் ஆன்டி கிரைஸ்ட். புரியல? இப்ப அந்த ஒப்பா இருப்பதற்கு என்னை முன்குறிச்சிருக்கிறார். அப்படின்னா நான் யாரு? நான் யாரு? சுயாதீனன் என்று சொல்ற இடத்துல இப்பொழுது நான் யார்? நான் யார்? நீங்க யாரு? சொல்லுங்க. தேவனுடைய குமாரர்கள், கிறிஸ்துவின் சாயலை கொண்டவர்கள். சொல்லுங்க. கிறிஸ்துவின் சாயலை கொண்டவர்கள், அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்கள். எப்படி பிதா குமாரனை பார்க்கிறாரோ அதே போல என்ன பார்க்கிற மாதிரி அதே ஒத்த சாயலை தந்திருக்கிறார். நம்ம சிருஷ்டிப்புல தேவ சாயல், மறுபிறப்புல குமாரனுடைய சாயல். இப்ப நம்மளுடைய சாயல் என்னன்றது முதல்ல நமக்கு தெரியணும்ல. அதாவது ஒரு சுயாதீனம்னா உரிமைன்னு அர்த்தம். ரைட்ஸ். உரிமை கோருவது, உரிமை கேட்பது. இப்ப நம்ம புள்ள நம்மள்ட்ட கேட்கறதுக்கும் இன்னொரு புள்ள நம்மள்ட்ட கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ரோட்ல புள்ள பார்க்கறான், என்ன பார்க்குறப்ப பார்த்து வயசை பார்த்துட்டு சொல்கிறான் அப்பா அப்படின்றான். அப்பா அப்படின்னு பாக்கெட்டு படிப்பிரச தூக்கியா போட்டேன்? சொல்லுங்க. அந்த பாக்கெட் எடுத்தேன், திறந்தேன், அதில் இருக்க காசை எடுத்து அவங்க கையில் போட்டேன். புரியல? இதுவே தெருவுலார் நுழைஞ்சு என் வீட்டுக்குள்ளார் நுழையிறேன், என் பிள்ளை கூப்பிட்றேன் அப்பா அப்படின்னா டாடி அப்படின்றான். அவனுக்கு என்ன செய்கிற? என்னடா வேணும் பாருங்க. இப்போ வச்சுக்கிட்டு 500 ரூபாய் தரமாட்டேன்ட்டான். நான் அவன்கிட்ட போராடுறேன். புரியல? அதுக்கப்புறம் தான் வாங்கி சத்தம் கூட அவன் எடுத்து வச்சேன். புரியல? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிக்கிறேன், முடிச்சுட்டு வரேன். என்னை நீ தான் கலப்பணுன்றான். என்னை நீ தான் கலப்பணும். அம்மா அம்மாட்டெல்லாம் நான் கிளம்ப முடியாது, ஏன் நீ தான் கலப்பணுன்றான். இங்கேருந்து போய் அவனை கிளப்பி அவனை கூட்டிட்டு எதனால? சொல்லுங்க. சொல்லுங்க. சுயாதீனம், ரைட்ஸ். அவனுக்கு அதற்கு உரிமை இருக்குது. பேர பிள்ளைக்கே உரிமை இருக்குன்னா பிள்ளைக்கு எவ்வளோ உரிமை இருக்கும் யோசிச்சு பாருங்க. பேர பிள்ளைக்கே இவ்வளோ உரிமை இருக்குன்னா, ஆனால் பிள்ளைக்கு தான் உரிமை இல்லாமல் இருக்குது. புரியல? பேர பிள்ளைகளுக்கே உரிமை இருக்குன்னா பிள்ளைக்கு எவ்வளோ உரிமை இருக்குது? என்னங்க, எங்கள் அப்பாவெல்லாம் கண்டா கடைன்னு இந்த விரலாம் இப்படி ஆடுங்க. இறக்குற வரைக்கும் அவர் இப்படிதான் படுத்துக்கிட்டு பார்த்ததே கஷ்டமாக இருக்கும். இவங்க படுத்துக்கிட்டு நம்மளை பார்க்குறாங்க. புரியல? தண்ணி பாட்டில் அம்மா முன்னாடி கொண்டு வந்துருச்சான். அந்த தண்ணி பாட்டில் கொண்டு வந்துட்டு என்னை கூட்டு போன்றான். இதே தெரியாமல் கொண்டு போயிடுச்சுடா, வாடா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியில் உட்கார வச்சு கொண்டு வந்து, அதாவது அந்த உரிமையை அவர்கள் எவ்வளோ தூரம் எடுத்துக்கொள்கிறார்கள் பாருங்க. நான் சொல்லுகிறேன், இந்த உலக சாயலில் இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ உரிமை இருக்குன்னா, குமாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என் முன்னு குறிச்ச எனக்கு எவ்வளோ சுயாதீனம் இருக்குது? சொல்லுங்க, வாயை திறந்து. சுயாதீனம் இருக்கா இல்லையா? நீங்கள் இன்னும் சுயாதீனமாக இருக்கிற மாதிரி தெரியலையே, எல்லாம் ஆகார் பெத்த பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. புரியல? சீக்கிரமாக வெகுமதியை கொடுத்து அனுப்பிவிடணுமோ? ஆமாம், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடு இருக்காராக, வெகுமதியை கொடுத்து அனுப்பிடணுமா? சுதந்திரம் வேணுமா, வெகுமதி வேணுமா? இன்னும் வாயை திறக்க மாட்டேன்றீங்களே. யார் பிள்ளை? நீங்கள் யார் பிள்ளை? சொல்லுங்க. ஆகார் பெத்த பிள்ளையா? புரியல? சொல்லுங்க. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான பிதாவுடைய பிள்ளை.
குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல கூட அது அவருடைய தற்சொரூபமானவர். அவர் பிதாவுடைய தற்சொரூபம். ஜீசஸுடைய தற்சொரூபங்களாக நம்மளை வச்சிருக்கிறார். அந்த ஒப்பாதான் நம்மளை வச்சிருக்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சால்வேஷன், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கிஃப்ட்ஸ், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய காரியங்களை எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். எது நம்மள்ட்ட இருந்து ஒன்றும் வரல, வெளியே வராமே எல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுத்துட்டார். புரியுங்களா? சரி, சாயல் அனுப்பி கொடுத்துட்டாரா? இப்போ பாருங்க, பார்த்தார், சாயலை கொடுத்தாச்சு. சாயலை கொடுத்துவிட்டு இவன் ஸ்பீச்செல்லாம் வேற மாதிரி இருக்குது. புரியல? பார்த்தார், சரி இதுவும் சரிப்படாது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீ அங்க கை வச்சிருக்கியோ? சத்தம் நீ பேசும்போது சத்தம் வரும். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்ப யாருடைய ஆவி உங்கள்ட்ட இருக்கு? வாயை திறங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? குமாரனுடைய ஆவி இருக்குது. சாயல் யார் சாயல்? அங்க சொல்லப்பட்ட பிரகாரம் யாக்கோபை பார்த்து குரலோ யாக்கோபு போல இருக்கிறது, தோளோ ஏசாவை போல இருக்குது அப்படின்ற கேரக்டர்ல இல்லை. நம்ம சாயலும் குமாரன் சாயல், நம்மள்ட்ட இருக்க ஆவியும் குமார ஆவி. இப்ப டோன் மட்டும் என்ன வேற டோனா வந்துடும் பாருங்க. அப்பா பிதாவே அப்படின்னு மேல இருக்க ஃபாதருக்கு தோணுது, எங்க என் மகன் கூப்பிடுற மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளை அவருக்கு ஒப்பான சாயலாகவும் ஆவியிலையும் நம்மளை ஒன்றாக்கி இன்னைக்கு அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டார். ஐயா, உன்னை திருட போனவனே வேஷம் போட்டு போனான், அப்பன்ட்டு புடுங்க போனவனே வேஷம் போட்டு போனான். ஆனா பரலோக தகப்பன் வேஷம் போட வைக்கல, தான் பிள்ளையே எனக்காக கொடுத்து அந்த பிள்ளை சாயலையும் பிள்ளை ஆவியையும் எனக்குள்ளார வச்சு அந்த ஃபுல் இமேஜில் சொல்றாரு, கேளுடா இப்போ என்னை பார்த்து கேளு. நான் ஒன்றை பார்த்தா தான் பிடிக்கல, ஆனா இப்போ ஒன்றை பார்த்தா பிடிக்குதுன்றார். சொல்லுங்க, அப்ப ஒன்றை பார்த்தாதான் நான் சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உன்னை பார்த்தாதான் பிடிக்கல, ஆனா இப்ப உன்னை பார்த்தா ரொம்ப பிடிக்குது. அப்படின்னா என்ன புரியுதா உங்களுக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புது. அதனால முன்னே என்ன பார்த்தப்ப அவருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. ஆமா, குமாரன்ட்டே சண்டை போட்டிருப்பாரு, என்ன எதுக்கு அப்படின்னு. ஆனா இப்ப என்ன ரொம்ப பிடிக்குது, அவர் சாயலாகவே இருக்கிறேன், அவருடைய இமேஜாக இருக்கிறேன், அவருடைய ஸ்பிரிட்ல இருக்கிறேன். நான் பேசுறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது எல்லாமே அப்படியே டிக்டோ அவரை போலவே நான் வச்சிருக்கிறாரு. முதல்ல கூட எல்லாமே அவளை போல ஒரு ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இப்ப சொல்றாரு கிளைம் பண்ணுன்றார். என்ன சொல்றாரு? கிளைம் பண்ணு. நீங்கள் சுவிகாரத்தில் வந்தவர்கள் தான் நாம், ஆனா சுயாதீனர்கள். சொல்லுங்க, யாருங்க? இப்ப நான் சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளையுடைய அப்பம் பிள்ளைக்கு தான். வாயை திறந்து சொல்லுங்க, பிள்ளையுடைய அப்பம் பிள்ளைக்கு தான். ஐயா, கீழே விழுக துணிக்கே கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், மேல இருக்கிறத உங்க பிள்ளைக்கு கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்திரீ இருப்பான்னா, அப்ப மேல இருக்கிற சுட சுட இருக்கிற அப்பத்தை யார் சாப்பிடணும்? சுயாதீனம் தான் சாப்பிடணும். சொல்லுங்க, நீங்கள் சுயாதீனா இல்லையா? ரைட்டு, எல்லா ரைட்ஸையும் வாங்கிட்டீங்களா? நீங்க எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டீர்களா? எத்தனை உரிமையை நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைய வரைக்கும் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் உரிமையோடு தேவனிடத்தில் போக முடியாது. ஆனால் நான் இப்பொழுது உரிமையோடு தேவனிடத்தில் போவதற்கு பெரிய ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமா நான் பெற்றிருக்கிறேன். இப்ப அந்த உரிமையை, அந்த சுயாதீனத்தை நான் எப்படி நான் ஒரு அனுபவிக்கிறேன்றதான் இப்ப முக்கியம். அந்த சுயாதீனத்தை எந்த அளவுக்கு அனுபவிக்கிறேன்? என்னங்க, உங்க வீட்டில் இருக்க உங்க பிள்ளை ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்குது, எடுத்தாப்புல எல்லா பலகாரங்கள்லாம் இருக்குது,
என்னப்பா பசிக்குதுப்பா, எடுத்து சாப்பிடியா. திரும்பி பார்க்குறான், அதே இடத்துல தான் உட்காந்துருக்குது. அப்பா என்னையா பசிக்குதுப்பா, எடுத்து சாப்பிடியா. நான் என்னைக்கு எடுத்து சாப்பிட்ருக்கிறேன், எல்லாரும் கொடுத்து தான் சாப்பிட்ருக்கிறேன். இது சவளை பிள்ளை, இதை வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இது இருக்கவனுக்கும் தொல்லை, அது இருக்கிறதும் தொல்லை. அதுவும் வளராது, மற்றவங்களையும் வாழ ரொம்ப ஜாக்கிரதை. பிள்ளையுடைய அப்பன்னா பிள்ளை எடுத்து சாப்பிடணுங்க. ஒரு வீட்டு பிள்ளையே விசாரணை கர்த்தரை போல நடந்துக்கிறானா. எப்படி இருக்கிறானா? வேறம்மா வரானா, அப்புறம் மாஸ்டர் சாப்பிட்டீங்களா, ஆமா அம்மா சாப்பிட்டீங்களா, எல்லாம் சாப்பிட்டீங்களா. இப்படி இருக்கிற நிலையில நீ ஒரு சுயாதீனம் கொண்டவன்னா நீ உன்னுடைய உரிமை எங்கே? Where is your rights? என்னுடைய உரிமை எங்கங்க? கிறிஸ்துவிடத்தில் பிதாவிடத்தில் என்னுடைய உரிமை எங்க? அப்ப சுட சுட தாங்க இருக்குது, சாப்பிட மாட்டேதுங்க, பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க, யாரா எடுத்து ஊட்டி உண்ணுடுதுங்க. ஐயா உன்னுடைய சுதந்திரம்யா, உன்னுடைய சுயாதீனத்தை, உன் உரிமையை நீ யாருக்கும் கொடுத்து விடாதே. கிறிஸ்துவுக்குள் உனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை வேறு யாருக்கும் கொடுத்து விடாதே, இழந்து விடாதே, ஜாக்கிரதை. புரியல? சர்ச்சுக்கு போவேன், பாட்டு பாடுவேன், ஆராதிப்பேன், ஜெபிப்பேன், இது நீங்க ஆண்டோட வச்சிருக்க உறவு. உரிமைன்றது என்ன தெரியுமா? அவரிடத்தில் உள்ளதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதா உரிமை. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார், உரிமையை கொடுத்திருக்கிறான்றப்ப அந்த உரிமை எங்க? உங்க உரிமை எங்க? நாங்கள் ரோட்டில் போறோம்னா நம்ம பாயில் கை விடுவான், நம்ம பிள்ளைய தான் நம்ம பாயில் கை விட்டு எவ்வளோ பாய்ச்சிருக்கா அப்படின்னு. உரிமை. நீங்க இன்னும் மூத்த சகோதரர் மாதிரியே கண்ணத்துல கை வச்சுட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கிறீங்க. புரியல? என்னையா என்னையா அப்படி நிக்கிற? ஒரு மாதிரியா இருக்கியா? என்னையா நீ சரியில்லைப்பா. நீ ஏய் நான் என்னடா சரியில்லை? இந்த ஊதாரி பைய வந்தான், வந்தோடனே வீட்டுள்ளார அப்படி நடன கழிப்பு, பாட்டு, டான்ஸு எல்லாம் நடக்குது. எத்தனை வருஷமா அவங்க கூட இருக்கிற, ஒரு நாளைக்கா ஒரு ஆட்டுக்கால் சூப்பு தந்தியா? நான் அந்த செவுளை பிரிச்சிருவேன். நீ எங்க இருக்கிற? வீட்டில் இருக்கிற. அது ஊதாரி எங்க இருந்துச்சு? வெளியே இருந்துச்சு. ஊதாரி எங்க இருந்துச்சு? நீ எங்க இருக்கிற? திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஊதாரி எங்க இருக்குது? திரும்ப சொல்லுங்க. ஊதாரி எங்க இருக்குது? அர்த்தம் இருக்குது. சொல்லுங்க. ஊதாரி எங்க இருக்குது? வெளியே இருக்குது. நீ எங்க இருக்கிற? அப்பப்ப வந்துட்டு போறவனுக்கே ஆசீர்வாதம் கொடுப்பேன்னா நீ எப்போதுமே என் கூட இருக்கிற சுயாதீனமா இருக்கும் பொழுது என்னுடையதெல்லாம் ஒரு முறை கூட இளையகுமாரனை பார்த்து சொல்லவரு. ஆனா மூத்தவனை பார்த்து சொல்றாரு, தின்னாதவனை பார்த்து சொல்றாரு, வீட்டில் ஒரு ஓரமா கட்டி கையை போட்டு இப்படி உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து அப்பா சொல்றாரு என்னுடையதெல்லாம். என்னைக்காவது நீ சாப்பிடக்கூடாது ஒரு நாள் சொல்லியிருக்கா? என்னுடையதெல்லாம் யாருது? நீங்க சொல்லுங்க. பிதாவுடையதெல்லாம் யாருது? குமாரனுடையதுன்னு சொல்ல போறீங்களா, என்னுடையதுன்னு சொல்ல போறீங்களா? குமாரனுடையதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க. என்னுடையது. பிதாவுடையதெல்லாம் யாருது? குமாரன் கோச்சுக்குவார் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் குமாருடைய சாயலில் இருக்கிறேன், நான் குமாருடைய ஆவியில் இருக்கிறேன். அதனால் அவர் ஒரு நாள் கோச்சுக்க போறதில்லை. இதான் இன்னைக்கு நடக்கிற நிலவு. இன்னைக்கு உரிமையை நீங்க தக்க வைக்காம இப்படியே தான் இருக்கிறீங்க. எப்பயாவது வந்துட்டு போற அப்பப்ப இளையகுமாரர்கள், மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போற இளையகுமாரெல்லாம் அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். நீ எப்போதுமே தேவனுடைய வீட்டுக்கு வர ஆளு இன்னும் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, எந்தன் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா, இப்படியே உட்கார்ந்தா எப்பதான் முடிகிறது? வாட் இஸ் யுவர் ரைட்ஸ்? சுகத்தை உனக்கு உரித்தாக்கிக்கொள், ஆசீர்வாதத்தை உனக்கு உரித்தாக்கிக்கொள், அவரிடத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் உரித்தாக்கிக்கொள். சகல பரிபூர்ணம் அவரிடத்தில் வாசமாக இருக்குதான். அவரிடத்தில் யாதொரு குறை இல்லையா, மாற்றுதலின் நிழல் இல்லையா.
எல்லாமே அவர்கிட்ட நிறைவா இருக்குது. அப்படி எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறப்ப நீ கடவுளுடைய பிள்ளை, நீ அவருடைய இறைமைந்தன். அப்போ உனக்கு எவ்வளோ பெரிய உன்னுடைய சுவீகாரமாக எடுத்தப்பயே உனக்கு சுயாதீனம் ஒன்று உண்டுன்றதை நிர்ணயிச்சிட்டாரு. தட் இஸ் யுவர் ரைட்ஸ். உங்கள் ரைட்ஸை கேளுங்க. உங்கள் ரைட்ஸை கேட்கறதுக்கு எதுக்கு தயக்கம்? எதுக்கு ஒரு மாற்று நிலை? சுகத்தை உரித்தாக்கி கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை உரித்தாக்கி கொள்ளுங்கள், மேன்மையை உரித்தாக்கி கொள்ளுங்கள். பிசாசை விரட்டுங்க. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள்னாரு. எல்லா ரைட்ஸ் எனக்கு இருக்குது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பூமியில எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது எவ்வளவு பெரிய அத்தாரிட்டிங்க, எவ்வளவு பெரிய வானத்துக்கும் பூமிக்கும் நடுப்புற எனக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பேய வரட்டினாலும் கோச்சிக்காம போன்ற மழை பெய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மழை பெய்யாமல் இருக்கட்டுமே. ஆமாம், கொஞ்சம் மழை பெய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்படின்னு தான் கேட்குறேன். அம்மா அப்பாட்ட போய் என்ன கெஞ்சி மன்றாடுகிறோம், 2 பீஸ் கறி வைங்கன்னா கேட்குறோம். என்ன உரிமையை நம்ம கையாளுகிறோன்றது தான் எனக்கு புரியல. நம்முடைய உரிமையை எந்த அளவுக்கு நம்மளுடைய கரத்தில் வச்சிருக்கிறோன்றதான் புரியல. சத்துருவை எதிர்க்கிறதுக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. வானத்தின் மேலும் பூமியின் மேலும் சகல அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த உரிமை எங்க? உரிமை எங்க? சுட சுட அப்பா இருக்குது, சாப்பிட ஆள் இல்லையே. அந்த ரைட்ஸ் எங்க? அந்த உரிமையை எப்படி இங்கே கேட்க போறீங்க? எப்படி வாங்க போறீங்க? எல்லாமே இருக்குது. குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறோம், ஆவி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்பான்னு கூப்பிடுறோம். எதுக்கு கூப்பிடுறோம் தெரியுமா? தப்பாம. புரியுங்களா? என்னை காப்பாற்றுவீங்களா, காப்பாற்ற மாட்டீங்களா? நான் பொழைப்பேனா, பொழைக்க மாட்டேனா? நான் எத்தனை வயசில் செத்து போவேன் எனக்கு தெரியலையே. புரியல? சீக்கிரமாக அந்த உலகம் அழிஞ்சா நல்லா இருக்குமே. புரியல? இந்த ஒரு ஆளுக்காக உலகமே என்ன செய்யணுமா? எவ்வளோ பெரிய நல்லெண்ணங்கள்லாம் பார்த்தீங்களா? சபையில் இவ்வளோ பெரிய மகா வீரர்லாம் இருக்கிறாங்க, தியாகிகள்லாம். அவங்கெல்லாம் ஃபோட்டோ போடணும். புரியல? ஐயோ ஐயோ அங்கெல்லாம் அழியுது, அங்கெல்லாம் அழியுது. இப்போ சமீபத்தில் போட்டிருக்கிறான் 100 அடி ஆழி அலை வரப்போதான். புரியல? அமெரிக்காவையும் இலங்கையும் தாக்க போதான். அவ்வளோ பேர் மக்கள் அழிய போ. ஐயோ நம்மளை செத்துருவோமா? ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? அவரோட கூட இருக்க போறோம். அவர் கூட அப்பப்போ இருக்கிறோம். அவர் கூட எப்பயும் இருக்க போறோம். ஏன் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது? செத்துருவோமா, நெஞ்சு வலிக்குது, போயிடுவோமா? உரிமை சொல்லுங்க. உரிமை. இளைய மகன் வந்தான், வீட்டுக்குள்ளார வந்தான், எதையும் கேட்கல. தகப்பன் முதல்ல கொடுத்துட்டாரு. அவன் முன்னாடி எப்படி போனவன் தெரியுமா? நீங்கள் லூக்கா 15 படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்ன கேட்டான்? உரிமையை எப்படி கேட்டான்? உரிமையை எப்படி கேட்டான்? படி, லூக்கா 15 படி. உரிமையை எப்படி கேட்டான்? வீட்டுக்கு வந்து இல்லப்பா, வீட்டுக்கு வந்தானா? 12டா. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை, என்னுடைய ரைட்ஸை, என்னுடைய போஷனை, எனக்கு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். உரிமை கேட்டானா இல்லையா? சொல்லுங்க. தாவீது சொல்றான், நீர் என் பங்கும் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரே என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். ரைட், இதெல்லாம் வேணாம் இருக்கட்டும். ஆனா ஒருத்தன் அவன் எப்படி வேணாலும் செலவு பண்ணிட்டு போட்டான். அதெல்லாம் அதுக்கப்புறம் உரிமையை கேட்டானா இல்லையா? அப்ப தனக்கு உரிமை இருக்குன்ற அறிவு அவனுக்கு இருந்துச்சா இல்லையா? ஆனா வீட்டில் இருந்தவனுக்கு இருந்துச்சா? பாருங்க, கெட்டு போறவனுக்கு உரிமை தெரிஞ்சிச்சு, வாழ வேண்டியவனுக்கு உரிமை தெரியலேங்க. ஐயா, நம்மளாம் வாழ வந்திருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவா நடத்தப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு வாழ வந்தவர்களுக்கு அந்த உரிமையை கேட்க தெரியலையே. எல்லாருமே என்ன தெரியுமா இப்போ வரைக்கும் நினைக்கிறது, இந்த பூமியில் இப்படியே வாழ்ந்து செத்து போயிடுவோம், பரலோகத்தில் எல்லா இந்த குறைவெல்லாம் நிறைவாக்கிடுவார். ஐயா, பூலோகத்தில் குறைவு இருக்குதுங்க, பரலோகத்தில் குறைவு இல்லை. ஆனால் எனக்குன்னு இருக்க உரிமைகளை இந்த உலகத்தில் நான் பெற வேண்டியதை பெற்றாக வேண்டும். எனக்குன்னு இருக்க உரிமையை நான் கேட்கணும்.
நான் கேட்கறது தப்பு கிடையாது. அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கானா, 4 பேர் தான் உரிமையை கோருகிறார்களா இல்லையா? யாராவது வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் வேணா இருக்கானா? அக்கா தங்கச்சி 2 பேர் 3 பேர் இருந்தால் எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்கிற ஆள் ஏதாவது ஒரு ஆள் இருக்குதா? படையெடுத்து பறந்து வருது இல்லை? புரியுங்களா? குந்திக்கிற 2 ஸ்கொயர் ஃபீட்னாலும் நடுப்புற வந்து உட்காந்துக்குது. ஒரு அம்மா நடு வீட்டில் வந்து உட்காந்துருச்சுங்க. அப்புறமேட்டு எழுந்திரிச்சு பையனை உட்கார வச்சிருச்சு. மாதிரி கூட நான் போய் கிளப்பி விட்டேன். புரியலாம், போய் உட்காந்துக்குச்சு. புரியலாம், அதுக்கப்புறம் அந்த பையனை உட்கார வச்சிருச்சு. நான் போய் இங்கே ஏன்டா உட்காந்துருக்கிறேன், அம்மா உட்கார சொல்லிச்சு. அறிவு இல்லை, 26 வயசில் அம்மா உட்கார சொல்லிச்சுன்னு உட்காந்துருக்கேன். எழுச்சி போட வெளியே அப்படின்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் உரிமை கோர்றப்ப பரலோகம் எனக்காக வச்சிருக்க உச்சிதங்களை நான் சுதந்திரிக்கிறதுக்கு என்னுடைய உரிமையை நான் பயன்படுத்தாம இருக்கிறேனே. கேளுங்கள் அப்பொழுது, தட்டுங்கள் அப்பொழுது, தேடுங்கள் அப்பொழுது. இதை எல்லாரும் செய்ய முடியுமா? என் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரன் தட்ட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தட்ட முடியுமான்னு கேட்குறேன். தரந்தானே சொன்னேன். யாரா நீன்னு இங்கே கதவை தட்டிடுவேன் போடா அப்படின்ட்டு. இதுக்காக காலிம்பலே கட் பண்ணிட்டேன். புரியல, வரவன் ஃபோன் அடிச்சுட்டு வரட்டும் விடு. எந்த வீட்டுக்கு அமுக்குறதுன்னு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு அமுக்குவாங்க. அப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், இல்லைன்னா தூங்கிட்டு எந்திரிச்சு போவோம். நல்ல தூக்கத்துன்னு போவோம். என்ன உங்கள் வீடு இல்லையான்னுவான். யோசித்து பாருங்க. நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவோங்க. நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவோம். அந்த இடத்துல அந்த உரிமை உள்ளவர்களால் மட்டும்தான் முடியும். நான் இதில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். நீங்கள் அவர் சாயலாக இருக்கிறோன்ற வெளிச்சம் உங்களுக்கு இருந்தாதான், அவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறார் என்ற வெளிச்சம் இருந்தாதான் உங்களால் அந்த உரிமையை கேட்க முடியும். உரிமையை கேட்க அதாங்க சுயாதீனம். அப்போதான் உங்களால் தைரியமாக கேட்க முடியும். தைரியமாக எப்படி நாங்கள் இன்னைக்கு தைரியமாக இந்த புல்பீட்டில் வந்து நின்று நான் பாட்டு பாடி ஆராதிக்கிறேன்னா என்னிடத்தில் இருக்கிற மேன்மையா, என்னிடத்தில் இருக்கிற குறையில்லாத ஒன்றும் கிடையாது. நோ, எல்லாமே அவர் கொடுத்த ஈவு. வந்துடக்கூடாது. இப்போ இந்த இடத்துக்கு நான் இவ்வளோ தைரியமாக வந்திருப்பதுக்கு யார் காரணம்? ஜீசஸ். அவர் சாயலும் அவருடைய ஆவியும் தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நிப்பாட்டி இருக்குது. நீங்கள் எந்திரிச்சுன்னு கையை உயர்த்தி கையை தட்டி பாடி ஆராதிச்சு என்னென்னவா பண்றீங்க, எல்லாம் செய்றீங்களே. எதன் அடிப்படையில் செய்றீங்க? உரிமை. உரிமையை நிலைநாட்டுங்கள், விட்டுறாதீங்க. திருட தெரிகிறவனே உரிமையோ போய் நிற்கிறான். பயம் இல்லாமல் போய் நிற்கிறாங்க. ஜேக்கப்பு பயமே இல்லை பாருங்க. அம்மா வேற கிளப்பி விட்டு அனுப்புது. புரியல, பயமே இல்லாமல் அப்பாட்ட போய் அந்த இருக்கிற ஆசீர்வாதத்தையும் வாங்குறது போய் நிற்கிறான் பாருங்க. திருட்டு பயலுக்கு இந்த புத்தி இருக்குன்னா அவருடைய வாழ்க்கை, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட எனக்கு அவர் வச்சிருக்கிற அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு எனக்கு எவ்வளவு உரிமை இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புரியல, மறைக்கப்பட்டவைகளை வேணா நம்ம திருடி சாப்பிட்டுருப்போம். வீட்டில் ஒரு காலத்தில் பலகாரம் செஞ்சு வச்சுருப்பாங்க. பிள்ளைய கையை வச்சிடக்கூடாதுன்னு தூக்கி பரணியில் தூக்கி வைப்பாங்க. இவங்க ஏதாவது பாத்திரம் கழுவ போவாங்க. அதுக்கு உடந்தே ஒருத்தன் வருவான். அவன் சொல்லுவான், நீ என் தலைமையில் ஏறனால எனக்கு 2 உருண்டை, புரியுதா, உனக்கு 1 உருண்டை தான். நம்ம 3 உருண்டை எடுத்துக்கிட்டு அவனுக்கு 2 உருண்டை எடுத்துகிட்டு இறங்கியிருக்கோம். புரியுதா, திருடி சாப்பிட்டது அதெல்லாம். அது மறைக்கப்பட்டவைகள். இன்னைக்கு கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வெளியரங்கமாக இருக்குதுங்க. எடுத்து சாப்பிடுன்னு தான் சொல்கிறாரு. ஐயா, குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளார இருக்க சுயாதீன பிள்ளைக்கும் அடிமை பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்த காலம் ஒன்று இருந்துச்சுங்க. இன்னைக்கோ நான் குறித்த காலத்தில் கிறிஸ்து எனக்காய் மரித்து தம்முடைய குமாரனுடைய ஆவியும் தம்முடைய சாயலை எனக்கு கொடுத்த பிறகு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குதுன்றதை வெளிப்படுத்திட்டாருங்க. சர்ச்சில் எனக்கு எல்லா உரிமை இருக்குது. வாய் தர சொல்லுங்க பார்க்கலாம். பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல எனக்கு உரிமை இருக்குது. இந்த வரலை வச்சு இந்த விரல் நோன்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அடிச்சு வலிச்சிச்சா, நான் அடிச்சது எனக்கு வலிச்சிச்சா, இது இன்னொருத்தர் அடிக்க சொல்லுங்க அப்படின்ட்டோம். ஏன்? அது வேற கை, அது நொல்லக்கை, இது அல்லக்கை. பாருங்க, உங்களுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். விடாதீங்க, உங்க உரிமையை விடாதீங்க. இட்ஸ் a body of Christ.
நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கோங்க. ஆள் ஏதோ ஒரு பாடியில் ஏதோ ஒரு ஃபிங்கர்ஸாக இருக்கும், ஏதோ ஒன்று லெக்காக இருக்கும், ஏதோ ஒன்றாக இருக்கும், எல்லாமே இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே அதிகாரத்துக்குள்ள இருக்கிறோம். எனக்கு மேலே அதிகாரம் இருந்தாலும் நான் அதிகாரி. உங்கள் சுயாதீனத்தை விடாதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை கொடுத்துருச்சு. இப்போ அதை உரிமையாக்கி கொள்வது உங்களுக்கு தான். சமைச்சு வச்சாச்சு, சாப்பிட வேண்டியது வேலை யாரு சொல்லுங்க பார்க்கலாம். சமைக்கலன்னா கவலைப்படலாம்யா, சமைச்சு வச்சாச்சு. நமக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டாரு. அப்ப எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாருன்னா அதை எடுத்து சாப்பிட வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது யாருடைய வேலை? சுயாதீனன் வேலை. சுயாதீனமா இருங்க, உரிமையா கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்களேன், இந்த வீட்டில் அந்த உரிமையாக கேட்குற பிள்ளைய பார்த்தா ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் ஒரு பக்கம் சே பிள்ளைன்னா இப்படி தாண்டா இருக்கணும். பிள்ளை தான் எல்லாத்தையும் கேட்குற பிள்ளை வேற. ஆமாம், அப்பா சொத்தையும் கேட்கும், அம்மா சொத்தையும் கேட்கும், தம்பி சொத்தையும் கேட்கும், அக்கா சொத்தையும் கேட்கும். புரியல? அந்த பிள்ளையும் சொல்ல வரல, அது வேற பிள்ளை. புரியல? ஆனால் தான் உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நிற்கிது பார்த்தீங்களா, அதான் பிள்ளை. உங்கள் சுயாதீனத்தை விடாதீங்க. நீங்கள் நம்ம சுவிகாரமாக இருந்தாலும் நம்ம தான் சுதந்திரவாளி. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நீ முன் குறித்தவர். கிறிஸ்துவின் ஆவியை குறித்த காலத்தில் என்னிடத்திற்கு அனுப்பினவர். கிறிஸ்துவை போலவே என்னை மாற்றி கொண்டிருப்பவர். இன்றைக்கு அவருக்கு இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். உங்கள் உரிமையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உரிமையை விட்டு விடாதிருங்கள். சபைக்கு வந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டு ஆராய்ச்சி விட்டுட்டு போவது பேர் உரிமை இல்லைங்க. உங்களிடத்தில் செயல்பட வேண்டிய நன்மைகளை செயல்பட வைப்பதும் உங்களுடைய உரிமை. என் சரீரமே என் உரிமையில ஏங்குற மாதிரி வைக்கணும். என் ஸ்பிரிட்டே என் உரிமையில ஏங்குற மாதிரி வைக்கணும். ஒரு காரியத்தை கேட்பனா அந்த வாக்கு தத்தத்தை உரிமையோட கேட்கணும். கொடுத்தா கொடுங்க ஆண்டவரே, கொடுக்காட்டி போங்க ஆண்டவரேன்னு சொல்றது இல்லை. கொடுங்க ஆண்டவரே, என்ன செய்யுங்க, கொடுங்க. ஏன் சொத்து ஆண்டவரே, கொடுங்க, என்னுடைய உரிமை, நான் யாருக்கு அதை விட்டு கொடுக்க மாட்டேன். கொடுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்களா, முதற் பலன் கர்த்தருக்குரியதுன்னு கர்த்தர் உரிமையை எடுத்துக்கிறார். அப்போ மற்றதெல்லாம் யாருக்குரியது? நமக்குரியது. சொல்லுங்க, முதற் பலன் யாருக்குரியதான்? கர்த்தருக்குரியது. அப்போ மற்றதெல்லாம் யாருக்குரியது? அவரே உரிமை எடுத்துக்கிறப்ப நம்மளும் உரிமை எடுத்துக்கணும்ல. உரிமை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் உரிமை எடுத்துக்கொள்ள மாட்டேன்றீங்க? இன்னும் அந்த அழுது ஜெபம் பண்ணுறது, இன்னும் வரைக்கும் கொடுத்தா கொடுங்க ஆண்டவரே, கொடுக்காட்டி போங்க ஆண்டவரேன்றது புரியல. வாட் இஸ் த ப்ரேயர்? இந்த ஜெபம் என்னத்தை கொண்டு போய் வெளிப்படுத்த போகுதுன்னு எனக்கு தெரியல. சில நேரத்தில் ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் கொடுங்க ஆண்டவரே, சித்தம் இல்லை. ஐயா, நீ ஆவியில் ஜெபம் பண்ணினா அது சித்தமானதை தான் உன்னால் கேட்க முடியும். சித்தம் இல்லாத ஒன்றை உன்னால் கேட்கவே முடியாது. கேட்டாலும் அது உன் மனசுக்கு நிம்மதியை தரவே தர. அந்த நிலைப்பாட்டுக்கு போங்க, போங்க. உரிமையை கோருங்கள், விடாதிருங்கள். பிள்ளையுடைய அப்பம் பிள்ளைக்கு தான். சொல்லுங்க, பிள்ளையுடைய அப்பம். திரும்ப சொல்லுங்க, எனக்கு தான். எனக்குன்னு வச்சிருக்க மேன்மை எனக்கு தான். யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் பக்க வழியாய் நுழைந்த சகோதரன் அல்ல, நேர்வழியாய் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு சொந்த பிள்ளையா அவருடைய சாயலோடு வந்து நிற்கிற பிள்ளைவான். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், மூத்த சகோதரர்களே, உங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு அறிவுரை சொல்லுகிறார். அடிக்கடி கோவித்துக் கொள்கிற பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கிறபடினாலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், புருஷர்களாயிருங்கள். ஏனால் இந்த எதிராளியாகிய பிசாசானவன் உங்கள் ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடி கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மிகவும் ஜாக்கிரதை. அடித்தடி ஆண்டவரிடம் கோவித்துக் கொள்வது, அந்த ஆண்டவரை கோவப்படுத்துவதற்காக உபவாசிப்பது. ஆண்டவரை என்ன படுத்துறது? ஆமாம், அதுக்கெல்லாம் உபவாசம் போடுறாள் இருக்குது. போடுறோம் பாரு 10 நாள் போட்டு அந்த சிங்காசனத்தை ஆட விட மாட்டேன். அப்பா அப்பா அப்பா, அப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்குதா? எலியாலாம் இருக்குதா? போல இருக்கு. புரியல? விட மாட்டேன்ல, அழுதுல வாங்கிடுவேன். நான் அழுது போட்டு பிறண்டு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிடுவேன். நான் சொல்கிறேன், அழுது வாங்குற சமயம் கிடையாது, உரிமையை கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட். என்னோடய ரைட்ஸ் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய ரைட்ஸை கொடுங்க, என்னுடைய உரிமையை கொடுங்க. என் தேவை என்னது இருக்குது, இந்த தேவை சந்திங்க. நான் கடன் வாங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து உங்கள் நாமத்துக்கு நான் தூஷணமாக இருக்க விரும்பலை. நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்.
எல்லா விதத்திலும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் சாயலை நான் வெளிப்படுத்தக்கூடியவன். என் உரிமையை உங்கள்கிட்ட கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நீடித்த நாட்களால் நான் வாழணும். சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்ல மாட்டேன்றீங்களே. எப்போ போகலான் இருக்கிறான், நீங்கள் என்ன நீடித்த நாட்களாக வாழலான். அவருடைய ஆசை நீ நல்லா வாழணும். நீ நல்லா சொல்லுங்க, என் வாயை திறந்து இயேசுடைய நாமத்தை சொல்லணும். சொல்லுங்க, வாயை திறந்து இயேசுடைய நாமத்தை நான் போற இடத்துல எல்லாம் சொல்லணும். எஸ், மறக்கக்கூடாது, விடக்கூடாது. உங்க உரிமையை விடக்கூடாது. உரிமையை யாருக்கு விட்டு கொடுக்காது. ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு காலம். கானானிய ஸ்திரீ கீழே விர துணிக்கே கேட்டு அப்பத்தையே வாங்கிட்டு போயிட்டா. ஆனா சொந்த பிள்ளை டேபிள்லேயே உட்காந்துருக்குது, சேர்லேயே உட்காந்துருக்குது, அப்பத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குது. உன்னை கீழே இருக்கிறத தின்னாலும் பரவாயில்ல, மேலே இருக்கிறத தின்னாலும் பரவாயில்ல, எதையும் தின்ன மாட்டேங்குது. உரிமையை கேளுங்கள், உரிமையை நிலைநாட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா, புண்ணியரின் காயங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா, ஆரோக்கியமே. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து, பிணி போக்கும் நல்மருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா, ஆரோக்கியமே. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ, பிள்ளையான எனக்கல்லோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா, ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். அல்லேலூயா. சொல்லுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. உங்க உரிமையை கேளுங்க, உங்க உரிமையை கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா, ஆரோக்கியமே. பலவீன நல்ல, பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார்.
பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார், பலவான் நான் தேவன் சொன்னார். அல்லேலூயா 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 ஆனந்தமே, அல்லேலூயா 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 ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. முதல்ல அந்த உரிமையா இருக்கிற ஆளுக்கு ஒரு தெம்பு இருக்கும், ஒரு கெத்து இருக்கும், புரியல? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சொல்லுவாங்க துமுருன்னு வாங்க, வேறு அவங்க அப்பன் சேர்த்து வச்சுருக்கான்ற துமுறை பற்றியா எப்படி பேசுகிறான்னு அப்படின்னு வாங்க. பற்றியில் ஒரு 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 அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கும். ஏன் உரிமையை நான் கேட்குறேன், இதே என்ன நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது நீ யார்? அப்போ உங்களுக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் சுதந்திரிக்கணும், உங்களுக்கு இருக்க வாக்கு தத்தங்களை நீங்கள் தான் சுதந்திரிக்கணும், உங்களுடைய பர்த் ரைட்ஸை நீங்கள் தான் சுதந்திரிக்கணும், உங்களுக்கு இந்த பூமியில் தேவன் வச்சிருக்கிற மேன்மையான நன்மைகளை நம்ம தான் சுதந்திரிக்கணும். பாவர்ட்டி நம்ம மேற்கொள்ளக்கூடாது, சின் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது, எதுவுமே நம்ம சிக்னஸ் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது, புரியுங்களா? எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணுறவங்களா இருக்கணும். அந்த உரிமையை நம்ம கையில் எடுத்துக்கணும். ஏன்னா சிலுவையில் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார், இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரைட்ஸை நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்க நம்முடைய வாய் கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்பா கொடுக்கறத கல்லையா கொடுப்பாரு, மண்ணையா கொடுப்பாரு, தேலையா கொடுப்பாரு, பாம்பையா கொடுப்பாரு, நன்மையான ஈவுகளை கொடுப்பாரு. நம்மிடத்தில் கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகள்ல கேட்கிற பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபித்தல் என்பது வேற, கேட்டல் என்பது வேற. அதுதான் உரிமை. எல்லாரிடத்திலும் நாம் கேட்க முடியாது, உரிமை உள்ளவரிடத்தில் மட்டும்தான் கேட்க முடியும். அதான் என்னுடைய சுயாதீனம். உடைய கையை உயர்த்தி இப்போ நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க? யூ ஆர் ஃப்ரீ. உங்களுடைய மனதில், உங்கள் சிந்தையில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் தோற்றத்தில் யூ ஃப்ரீ. நீங்கள் உண்மையாகவே அந்த குமாருடைய சாயலில் இருப்பதை நீங்கள் உண்மையாகவே அறிஞ்சிருக்கிறீங்களா? குமாருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறாரா? அந்த ஆவியானவர் மூலமாக தான் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறப்ப, அவர்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் அந்த 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 உரிமையோடு பேசுகிறீங்களா? அந்த நிலையை கொண்டு வந்து அப்படியே கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, நான் சுவிகார பிள்ளையா இருந்தாலும் நான் சுயாதீனம்பா, நான் சுயாதீனேன், நான் சுயாதீனேன். நான் குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்டவன், குமாருடைய ஆவியினால நிரப்பப்பட்டவன், குமாருடைய வாயை போல என் வாய் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த சுவிகார உரிமையை கொண்டவன் நான். முதற் பேரானவர் கூப்பிடுறப்ப அவர் பிள்ளையாகிய சுவிகார பிள்ளை நான் அந்த சுயாதீனத்தில் அவரிடத்துல கேட்கிறேன். ஹல்லேலூயா. உரிமையை நான் எடுத்துக்கொள்கிறேன். இவ்வளவு நாள் அந்த உரிமையை அனுபவிக்காம இருந்தேன், அப்ளை பண்ணாம இருந்தேன், வீட்டில் பிள்ளைய போல கிடந்தேன். ஹல்லேலூயா. கோச்சிட்டு கிடந்தேன், கேட்காம கிடந்தேன், நிறைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம வாழ்க்கையில பாதி நாட்களை கடத்தி போட்டேன். இனி உரிமை கோருகிறேன், உரிமை கோருகிறேன். என்னுடைய உரிமை. அப்பா வாயை திறந்து சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுப்பா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஓ, நீ எடுத்து சாப்பிடலாமே, நீ சந்தோஷமா இருக்கலாமே, நீ மகிழ்ச்சியா இருக்கலாமே, நீ விடுதலையா இருக்கலாமே, எல்லாம் உனக்கு உரிமையாக்கி விட்டனே, எல்லாம் உனக்கு உரித்தாக்கி விட்டனே. காணாமற் போனவனுக்கே இவ்வளவு களி கூறுதல் இருக்குன்னா, உரிமையா இருக்கிற உனக்கு எவ்வளவு களி கூறுதலை நான் தருவேன். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உரிமையை விடாதீங்க, உரிமையை விடாதீங்க. பாவம் என்னை மேற்கொள்வது இல்லை, சாபம் என்னை மேற்கொள்வது இல்லை, அக்கிரமம் என்னை மேற்கொள்வது இல்லை, நோய் என்னை மேற்கொள்வது இல்லை, பாவர்ட்டி தரித்திரம் என்னை மேற்கொள்வது இல்லை, சமாதான குறைவு என்னை மேற்கொள்வது இல்லை, மகிழ்ச்சிக்கு விரோதமானது என்னை மேற்கொள்வது இல்லை. என் சரீரத்தை பாவம் ஆளாதபடி ஓ பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ளார அர்ப்பணிக்கிறேன். அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் உதவி செய்யுங்கப்பா. உடைய குமாருடைய ஆவியை அனுப்பி ஆண்டவரே எல்லாரையும் நிரப்பினது போல இப்பொழுது சபையை உடைய ஆவியினால நிரப்பப்படட்டும், உடைய பரிசுத்த வல்லமையால் நிரப்பப்படட்டும். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கு தான்ப்பா, மகிமை உமக்கு தான், மகிமை உமக்கு தான், மகிமை உமக்கு தான், மகிமை உமக்கு தான், உமக்கு தான் ஆண்டவரே, உமக்கு தான்.
நாங்கள் சுவிகாரமாக இருந்தாலும் சுயாதீனக்காரர்கள். எங்களுக்கென்று செயல்திறன் உண்டு, எங்களுக்கென்று உரிமை உண்டு. குமாரனுக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு உரிமைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பர்த் ரைட்ஸை விட மாட்டோம், எங்களுக்கு இருக்கிற ப்ராமிசஸ் உடைய ரைட்ஸை விட மாட்டோம், பிளெஸிங்ஸ் உடைய ரைட்ஸை விட மாட்டோம். ஹல்லேலூயா. உரித்தாக்கி கொள்ளுகிறோம், உரித்தாக்கி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கட்டவிழ்க்கிறோம், கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை கட்டுகிறோம், ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறோம். பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும்பா, மேன்மைகளை சுதந்திரிக்கட்டும். பவுல் அழகாய் சொல்லுகிறார், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலன் கொண்டதாக இருக்கிறது. இதனால் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கிறிஸ்துவுடைய சிந்தைக்கு பிரமாணத்துக்கு விரோதமாக எழும்புகிற யாதொரு நாவையும், ஹல்லேலூயா, யாதொரு எண்ணத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் சிறை பிடிக்கிறவர்களாக இருக்கும். எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி இருந்தால் இவ்வளோ ஈஸியாக சொல்லுவாருப்பா. ஒரு மனுஷனுடைய மனசை சிறை பிடிக்கிறது சாதாரண விஷயம். எங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவனை நாங்கள் சிறை பிடிக்கிறோன்றார். ரைட்ஸ் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெற்றி பெறுகிறார் சொல்ல, வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சொல்லுங்க, வெற்றி பெறுவேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி பெறுவேன். வாய்த்தரம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி பெறுவேன். எங்கும் வெற்றி பெறுவேன், எதிலும் வெற்றி பெறுவேன். சொல்லுங்க, எப்பொழுதும் வெற்றி பெறுவேன், எங்கும் வெற்றி பெறுவேன், எதிலும் வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உங்கள் பரிசுத்த நாமம் இந்த வாரம் முழுவதும் மையப்படட்டும். உரிமையை கேட்குறவங்களா இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட அந்த உரிமையை கேட்குறவங்களா இருக்கட்டும், உரிமையோடு பேசுகிறவர்களா இருக்கட்டும். அப்படியே அவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரி மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.